இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. லாஸ்ட் இயர் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் என் கிட்ஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு பண்ணிகிட்ருக்கும்போது லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கோகோனட் பீசஸை சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ட்ரை பண்ணும்போது அப்போது என்னோடய ஃபிங்கர் அதில் மாட்டி கட் ஆகிடுச்சு. லக்கிலி அந்த மிக்ஸியோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணதால் பெருசாக எனக்கு கட் ஆகலை. பட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸே ஏற்றும் போது அங்கேருந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப மைன்யூட் சான்சஸில் என்னோடய போன் தப்பிச்சிருக்கு, இல்லைன்னா போனு கட் ஆகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டு ஆல் த லேடிஸ் அவுட் தேர், மார்னிங்கில் கிட்ஸுக்கு ஹஸ்பண்டுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும்போது நம்மளுக்கு பெருசாக எதுவும் தோணாது. டைம் ஆகுது, ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த அடி பட்டதுக்கப்புறமா லிட்ரலாக லைக் 1 month என்னோடய வேலை எனக்கு பண்ணுறது கூட ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் ரைட் ஹேண்ட். எனக்கு அது கூட பெருசாக தெரியல. பட் என் பொண்ணுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல. அந்த ஒரு 1 month எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் சின்ன மிஸ்டேக் பண்ணதால் எவ்வளோ பேர் சஃபர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய அட்வைஸ் மெயினாக மிக்ஸி வாங்கும்போது அந்த மிக்ஸியில் லாக் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ப்ளஸ் சின்ன ஜாரில் பெப்பர் அரைக்கிறதோ இல்லை கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அரைக்கிறதோ யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் அது மேலே ஒரு டவல் போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். பெரிய மிக்ஸியில் நீங்கள் அரைக்கும்போது கோகோனட் எல்லாமே அதில் போட்டு அரைங்க. அண்ட் டொமேட்டோவாக இருந்தாலும் சரி, கோகோனட்டாக இருந்தாலும் சரி, சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். இது சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ.